இந்த எக்கோ பார்க்க பார்க்குறப்போ, இது எக்கோ பார்க்கா, கைவிடப்பட்ட ஜுராசிக் பார்க்கான்ற மாதிரி ரொம்ப படுகேவலமா இருக்கு. எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் சாக்கடை, எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இங்கே எப்படி மக்கள் வர்றாங்க, ஏன் இங்கே இருக்க அதிகாரிகள்லாம் இதை கண்டுக்கிற மாட்றாங்கன்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக மக்கள் கூடக்கூடிய இந்த இடத்துல ஒரு சுகாதாரமான ஒரு விஷயமே இல்லைன்னும்போது, இதை ஏன் யாருமே கேட்கல அப்படின்றது தெரியலை. ரூ. 5 ஒரு ஆளுக்கு டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இங்கே படிச்சுட்ருக்காங்க. அந்த குப்பைகளுக்கும் அந்த சாக்கடைகளுக்கும் நடுவில் தான் உட்காந்து படிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லை, குடிநீர் இங்கே கிடையவே கிடையாது. குடிநீர் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தண்ணி கேனில் வாங்கிட்டு இங்கே பயன்படுத்துகிற ஒரு நிலைமையில் இருக்குது.
குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்களான இந்த விளையாட்டு சாதனம், அந்த ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் வந்து உடஞ்சி போயிருச்சு, துரு பிடிச்சி போயிருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்கேனே, இது ஒன்று தான் ஏதோ ஆச்சரியமாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுக்கல, பணம் மட்டும் வசூல் பண்ணாங்க. ஏன்னு தெரியல. நான் வந்து பணம் வசூல் பண்ண பணம் வாங்கிட்டாங்க, டிக்கெட்டு கொடுக்கல. போய் டிக்கெட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம், டிக்கெட்டு கொடுத்தாங்க. அந்த டிக்கெட்டில் 12 மணின்னு போட்டிருக்கு. நாங்கள் வந்தது 1:30 மணிக்கு வந்தோம் உள்ள. அப்போது இதில் ஒரு ஊழல் இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி வந்து பணம் வசூல் பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். குளம் இருக்குது, இந்த குளத்தை பார்த்திங்கன்னா தெரியும், போட்டிங் போகிற குளம். இதன் மூலமாக வந்து எவ்வளோ கொசுக்கள் உற்பத்தி ஆகும், மலேரியா, டெங்கு இந்த மாதிரிலாம் வந்து வரும் இல்லையா. ஸோ ஒரு மலேரியா, டெங்கு இந்த மாதிரி கொசுக்கள்னால் வருதுன்றத திரு மா சுப்பிரமணியம் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு, மாநகராட்சி பண்ணிவிட்டு, மக்கள் மத்தியில் வந்து அப்புறம் நோய் பரவுது, அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்ணி இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சரி பண்ணாலே நிறையா விஷயங்கள் சரியாகும்ல. மக்களில் ஒருவனாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஒரு எக்கோ பார்க்கை வந்து தூய்மையாக ஒரு சுகாதாரமாக வச்சு ரன் பண்ணுறதுக்கு ஏன் முடியலை? எதனால் மாநகராட்சியில் முடியலை? இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு நிதி ஒதுக்கியிருப்பீங்கள்ல, அந்த நிதி எங்கே? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும். தயவு செஞ்சு மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் இதில் தலையிட்டு சீக்கிரமாக இதை சரி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.